காதல் மோகினி. பின்ன இழுத்துட்டு வராம என்ன பண்ண சொல்ற? இப்ப பாரு எங்களை திரிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்ல. ஏண்டா இது கேட்டுதான் தெரியணுமாடா? நான் உங்க வயசுலயே பல நின்னு கொட்டை போட்டுவேன். எனக்கு தெரியாத உங்க ஆளு மூஞ்சியும். உனக்கு தெரியாம தானே இப்படி கத்திக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது கேளு. அந்த பொண்ணு எங்களுக்கு தங்கச்சி மாதிரி. அது யாரும் இல்லாத அனாதை. ஓ தங்கச்சியா? நான் வேற தப்பா நினைச்சிட்டேன்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நீ தங்கச்சின்னு சொல்லி என் வயித்துல பாலை வாத்தீங்க. நாங்க பாலை வாக்குறது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் பிரஷர் மாத்திரை சாப்பிட்டியா? அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியோ? ஆமாடா மறந்தே போயிட்டேன். இந்த பிரஷர் மாத்திரை சாப்பிடாம எனக்கு வேற பிபி ஏறிக்கிட்டே இருக்கு. அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் போல. இரு, நானே உனக்கு மாத்திரையை கொண்டு வரேன். இந்த மாத்திரையை போடு, அப்பதான் உனக்கு கொஞ்சம் பிரஷர் இறங்கும். கொண்டாடா கொண்டா, இதுக்குதான் பேரனை பெற்று வச்சிருக்கேன் பாரு. நான் அப்படி சித்த படிக்கேன்டா. நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டேய், பிளான் சக்சஸ் ஆடா. கொஞ்ச நேரம் கத்தாதடா, வாடா வெளில போய் பேசிக்கலாம். ஏக்கா நறுக்க காய்கறியெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டேன். வேற ஏதாவது வேணுமாக்கா? எல்லாமே இருக்கு, ஆனால் தக்காளியை தான் காணும். தக்காளி எங்க? அச்சிச்சோ, தக்காளியை மறந்துட்டேனேக்கா. மார்க்கெட்டில் போய் வாங்கி ஆறணும். வீட்டில் இருந்த 2 தக்காளி நேற்று நைட்டே போட்டு குழம்பு வச்சுட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியலையேக்கா. என்னடி இம்புட்டு நேரம் கழிச்சு சொல்கிறவ? அந்த கிளவி வேற தக்காளி ரசம் கேட்டிருக்கேட்டி. சரி இரு, யாருக்கா ஃபோனை போட்டு வாங்கியாரு சொல்லுவோம். ஹலோ, டேய் சூர்யா, எங்கடா இருக்கீங்க? ஊர்லேருந்து வந்தீங்களா இல்லையா? எஸ், சூர்யா ஸ்பீக்கிங். ஐ அம் ஹியர் ஒன்லி. டேய் சூர்யா, வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கியாடா? ஃபோனை கழட்டா காலத. பெரியமா சும்மாதான் பெரியமா உங்ககிட்ட விளாண்ட, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, மாசம் நிக்காம போய் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா. போ போ. பெரியமா அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா மாசம் நின்றுட்டு இருக்கவ? இந்த தாய்க்கிழவ தக்காளி ரசம் தின்னே அவனு குதிக்கிறா. போய் தக்காளி வாங்கிட்டா போ. மா, நாங்க சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்கம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்னடா தலை போற விஷயம்? ஃபர்ஸ்ட் போய் தக்காளி வாங்கிட்டு வாங்களே. பெரியமா, அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். என்னடா தீரா, அவங்க சொல்றது உண்மையால? மா, அவங்க சொல்றது நம்பாதம்மா. அவங்க எதுவும் தெளிவில்லாம சொல்றானுங்க. 3 பேர் சேர்ந்துதான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தோம், அதுவும் அனாதை பொண்ணு. என்னெல்லாம் ஆகிற சொல்லிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடே, எனக்கு வேற பதன்னு வருது. அது ஒன்றும் இல்லை சித்தி. நாங்கள் கேரளா போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. பாவம் ரொம்ப தனிமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ஆபத்தாகவும் இருந்துச்சு. அதாவது நாங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்குற வரைக்கும் எங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏண்டா, உங்க அப்பா சித்தப்பாவை பற்றி தெரிஞ்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவளை இங்கே தங்க வைக்க சம்மதிப்பாங்களா? இதெல்லாம் தேவையாடாகிறா உனக்கு? பாவம் அந்த பொண்ணு. ஏதாவது ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்டலில் பார்த்து சேர்த்து விட்டுரு. மாதம் வேணா நான் பணம் கட்டிக்கலாம், ஓகேவா? இங்கே மட்டும் வேண்டாம். அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளோ மோசமானவங்களா இல்லை. அப்பா கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு. பாவம், அவ யாருமே இல்லாம வளர்ந்துட்டா. இப்போ ஒரு குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறாமா. உங்க வீட்டு வேலைக்காரியாவது இருக்கேன்னு சொல்றப்போ என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. பாவமா அவ. ஆமாடாகரா, நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவ. உங்க அப்பனை சித்தப்பனும் உத்தமனுங்க தான். பிடிக்கலன்னு சொன்ன எங்களை கட்டாயப்படி தூக்கிட்டு வந்து தாலி கட்டி 28 வருஷமா இந்த வீட்டில் சமையல் செய்வோம், துணி துவைக்கும், வேலைக்காரி மாதிரி வச்சிருக்காங்களே, அவங்க நல்லவங்க தான். நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏன் சித்தி இப்படி பேசுற? உங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ லவ். நீங்களும் பிடிக்காம தான் ஆளுக்கு 2 பிள்ளை பெற்றுட்டு சந்தோஷமா இருந்தீங்களாக்கோ. இப்ப பாரு அவங்களே குறை சொல்லிக்கிட்டு. உங்க அப்பனுங்க புத்தி தானடா உங்களுக்கும் இருக்கும். நாங்க இருக்கோம்னு சொல்லு, ஆனா சந்தோஷமா இருக்கோம்னு மட்டும் சொல்லாத. இதுல இந்த பாட்டி வேற அந்த தாய்க்களை வாயை திறந்தாலே குத்தி காட்டுறதும் நக்கல் பேச்சும் தான். நாங்க தான் இப்படி கிடக்கோனா? என் தம்பி வடிவேலு பையனும் இந்த வீட்டுக்கு எழுதி கொடுக்காத அடிமை மாதிரில வேலை செஞ்சுட்டு திரிகிறான். அவன் நேரங்காலம் அவனுக்கு ஒரு புள்ளுக்குட்டி இல்லாம கிடக்கு. நாங்க 3 பேரும் எங்க அம்மா வயித்துல எந்த நேரத்துல பிறந்தோன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு அல்லோல கல்லோலப்படுறோம். நீ வேற ஏண்டி பேசாம இரு. அவன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி 28 வருஷமாச்சு இல்ல, பேரம்பத்தி எடுக்க போறோம்ல, இன்னும் அந்த கதையவே பேசிட்டு இருக்கவ. டே தீரா, நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, அவர் என்ன முடிவு எதிர்க்காருன்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தங்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொடுக்க போறேன், அவ்வளோதான். ஆனால் 4 வயசு பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு வயசு பொண்ணை தங்க வைக்க உங்க அப்பா சம்மதிப்பாரான்னு மட்டும் கேட்டுக்க. அதுவும் இல்லாமல் அந்த தாய்க்கிழவி வேற கண்டிப்பாக தாய்க்கிழவி பிரச்சனை பண்ணும். அதையும் நீங்கள் தான் சமாளிக்கணும், அவ்வளோதான். நான் சொல்லிவிட்டேன். பெரியம்மா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு எங்க 2 பேரையும் அண்ணன்னு தான் கூப்பிடுது. ஆனா அகரனை மட்டும் மாமான்னு கூப்பிடுது. கேட்டா அவங்க மாமா மாதிரி இருக்காங்குது. அதான் பையன் முறையா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றான். ஏண்டா சூர்யா, உண்மையாவா சொல்ற?
நான் என்ன அவளை கட்டாயப்படுத்தி சொன்ன மாதிரியே சொல்றேன். ஐயோ சித்தி, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாவம். அந்த பொண்ணு இருக்கிற அழகுக்கு எவனாவது எங்க போனாலும் மிஸ்யூஸ் பண்ணவே பார்க்கறான். அதனாலதான் அந்த பொண்ணு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடிட்டு இருந்திருக்கும் போல. நம்மளை பார்த்தோன்னே நம்ம வீட்டுக்கு வரேன் காலில் விழுந்து கெஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அம்மா, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதுமா, அப்பா கண்டிப்பா எங்க பேச்ச கேட்பாரு. யாரு உங்க அப்பா என் பேச்சு கேட்பா? அட போடா அங்கிட்டு. பெரியம்மா, உன் ரேஞ்சே உனக்கு தெரியல. பெரியப்பா கிட்ட எதுவுமே நீ கேட்டதில்ல, பேசினதில்ல. ஆனா நீ மட்டும் போய் அவர் அதிகாரம் மட்டும் பண்ணிப்பாரு, பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. ஆமா ஆமா, நடந்துட்டாலும் அவங்க ஆத்தாக்காரி விட்டுரும் பாரு. இல்லாதையும் பொல்லாதையும் மாமாவுக்கு சொல்லி கொடுத்து 1000 வம்பு இழுத்து விட்டுரும். ஏய் அகரா, எங்கடா இருக்கீங்க? வாங்கல. போங்களே 3 பேரும் போய் சமாளிங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏய் சூர்யா, அதவா வாங்கடா, நம்ம போய் சமாளிப்போம். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? இந்த வேண்டா போய் தொலைவீங்க 3 பேரும். எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். குடுமா. இப்ப சொல்லுங்கடா, யாரா இந்த பொண்ணு? வயசு பசங்க இருக்கிற வீட்டுல இப்படி ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. என்ன நடந்துச்சு? அப்பா, கேரளாவுக்கு நாங்கள் போகிற வழியில் இந்த பொண்ணு அவசரமாக லிஃப்ட் கேட்டுச்சு. என்ன ஏதுன்னே தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி லிஃப்ட் கொடுத்தோம். ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஆபத்தில் மாட்டியிருக்கும் போலப்பா. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனால யாரை பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கப்பா. அதான் நானும் சூர்யா ஆதவ் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வேலைக்காரியாவது இருந்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுதுப்பா. அதனால தான் மனசே தாங்கல. ரைட்டு, ஒரு பொண்ணுக்கு உதவலான்னு நினைச்சிருக்க, சந்தோஷமான விஷயம்தான். ஆனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உனக்கு கொஞ்சம் அதிகப்படியா தெரியல? அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். எங்கே போனாலும் ஆம்பளைங்களோட பார்வைக்கு தீனியாக இருக்க என்னால் முடியலை. மாமாவும் அண்ணங்களும், ஐயோ மாமான்னு சொல்லிட்டேனே, இவங்க 3 பேர் கூட இருந்தப்போ நான் பாதுகாப்பையும் நிம்மதியும் உணர்ந்தேன். தயவு செஞ்சு என்னை உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாவது சேர்த்துக்கங்க. யாருக்கும் நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு நீங்கள் யாருமே இல்லை. நான் தங்கி இருக்கிற ஆசிரமம் பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் என்னோட அறிவு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நல்ல மாதிரியா தெரியுது. ப்ளீஸ்ப்பா, என்னை இங்கேயே இருக்க விடுங்கப்பா. சூர்யா, நம்ம ட்ரைனிங் எப்படி மோகனா பிச்சு உதறுதுல்ல? டேய், என்னடா சொல்ற? என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆமாடா, நம்ம அப்பா எப்படி இந்த பிள்ளை தங்க விட மாட்டார்னு தெரியும். அதான் வர்றப்பயே அவகிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை, நீ எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு காலில் விழுந்தேன்னா அவர் கொஞ்சம் ஜெர்க்காயிடுவாரு. நான் சொன்னதை விட அதிகமாகவே நடிச்சிருச்சு மோகனா. சூப்பர்டா ஆதவு. மோகனா அங்கேயே இருந்துருச்சுன்னா டெய்லி நம்ம விளையாடலாம். அதுக்கு விளையாட்டு தெரியாம தோத்து போயிடும். நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கலாம். நல்ல வேலை செஞ்சடா. மாமா, அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. இங்கேயே இருந்துட்டு போகட்டும். அதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் கவனிச்சுக்கிறோம். என்னம்மா நீ இதுக்கு போய் காலில் விழுந்துட்டு? இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அக்கா புரிஞ்சது. கிளவி தலைகீழாக நின்னாலும் ஒத்துக்காது. அதுக்கிட்ட போய் சம்மதம் கேட்க சொல்கிறாரே. டேய் சூர்யா, இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். தாய்க்கலையை ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் 2 தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அது ப்ரெஷர் மாத்திரைன்னு நினச்சி கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கிடும். அது எந்திரிக்கிறதுக்குள்ளே மோகனாவை கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வச்சு இங்கே சம்பளம் இல்லாமல் இம்புட்டு வேலை பார்க்குன்னு சொன்னால் 4 பள்ளையும் காட்டிட்டு சந்தோஷமாக ஒத்துக்கும். எப்படி என் ஐடியா? மொக்க ஐடியா தான். அது எந்திரிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். டேய், ஃபெயிலியர் ஆனாலும் வேற ஐடியா இருக்குடா, நீ கவலைப்படாத. ஏய் சூர்யா, அங்க என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? போய் எங்க தாயை கூட்டு வா. அது வந்து பெரியப்பா, அது தலை சுத்துதுன்னு தூங்குது பெரியப்பா. எது தலை சுத்துதா? என்ன ஆச்சு? ஏண்டி ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் கரெக்டா கொடுக்குறல்ல? ஆமாம் ஆமாம், அது அப்படியே 16 வயசு குமரி பாரு, அப்படியே கல் மாதிரி இருக்கு. என்ன பிராமி பின்னாடி என்ன முணுமுணுக்குற? அது ஒன்றும் இல்லைங்க, அத்தை சாப்பிட்டு யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி படுத்திருக்காங்களாம், அதை தான் சொல்கிறா. சரி சரி, அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும். அம்மா எந்திரிச்சதும் கேட்டுக்கலாம். இப்ப போய் அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. சாப்பிடாத மோகனா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இப்ப கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரோம். என்ன? சரி சூர்யா அண்ணா, நீ வாமா உள்ளார போய் சாப்பிடுவேன். இந்தாம்மா சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நேற்று என்னத்துக்கு சாப்பிட்டியோ இல்லையோ இப்படி வாடி போய் கிடக்க. ஆமாக்கா, இந்த பிள்ளை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க என்னை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னம்மா நீ நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, உரிமை அம்மான்னு கூப்பிட்டு பழகு. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டில் பெண் வாரிசே இல்லை, நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாம்மா. சரிங்க, இந்த வீட்டில் உங்கள் 6 பேரை தவிர யாரும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் ரொம்ப பெரிய குடும்பம். சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன். எங்கள் மாமனார் பேர் கரிகால, இந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு. இங்கே சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுமா இருக்கிறவர் காலப்போக்கில் அடித்தடியில் இறங்கிட்டாரு. நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் அடித்தடியில் இறங்குவார். தப்பு செஞ்சவனுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, இவர் சிறப்பாக கொடுத்து முடிச்சிடுவார். அதையே வாழையடை வாழையாக அவர் பையனுங்க பேரனுங்களுக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் மாமனாரோட மனைவி தான் இந்த தாய் கிழவின்னு கூப்பிட்றோம்ல எங்கள் மாமியார், அவங்க பேர் தாயம்மா. அவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. அதில் முதல் வாரிசு வஜ்ரவேல் ஐயா, எங்கள் அக்காவை கட்டியிருக்கிறவர். 2வது பசுபதி ஐயா,
என் மகன் சூர்யாவோட அப்பா, என்னோட கணவர். நம்ம சூர்யாவுக்கு ஒரு தம்பி கூட இருக்கான், அவன் பேர் திவாகர். அவங்க இவங்க 3 பேர் கூடயும் சேர மாட்டான். அவனுக்கு இந்த அடிதடி அட்ராசிட்டி எதுவுமே பிடிக்காது. படிப்பு அதை விட்டா என் கூடயும் அவங்க பெரியம்மா கூடயும் கதை பேசுறது, அவ்வளோதான் அவனோட உலகமே. அப்புறம் தாய்க்கிழவிக்கு 3வது ஒரு பையன் இருக்காரு. அவரை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், சரியா? ஏன்னா அவருக்கு இந்த அடிதடி கட்ட பஞ்சாயத்து எதுவுமே பிடிக்காது. இந்த வேலை பிடிக்கலன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னார், நம்ம கடவுள் இல்லை தண்டனை கொடுக்கறதுக்குன்னு. ஆனால் இந்த அண்ணனுங்க கேட்கவே இல்லை. அதனால் சண்டை போட்டு குடும்பத்தை விட்டே விலகி போயிட்டாரு. அதனால் அவர் எங்கே இருக்காரு ஏது பண்ணுறான்னு யாருக்கும் எதுவும் தெரியாதுமா. எங்கள் மாமனாருக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அதாவது எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பேர். என் பேர் மணிமேகலை, இவ என் தங்கச்சி அம்பிகா, அதுக்கப்புறம் வடிவேலு. மொத்தம் 3 பேரும் இந்த வீட்டில் தான் வாக்கப்பட்டிருக்கோம். இந்த குடும்பத்துக்கு பெண் வாரிசுங்கிறதே இங்கே கிடையாது. அதனால் சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணுங்களை தான் அக்கா தங்கச்சி ஸ்தானத்தில் வச்சு எதுவாக இருந்தாலும் வழிமுறை செய்வாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் எங்கள் அப்பா கிட்ட என் மாமனார் வந்து பொண்ணு கேட்க அவர் முடியாதுன்னு சொல்லி அடித்து பற்றி விட்டார். ஏன்னா இவங்க பண்ணுற அராஜகம் ஊருக்கே தெரியும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எவ்வளவோ வந்து கேட்டு பார்த்தாரு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி. முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் எங்கள் அக்காவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதே வேகத்தோட அவரோட தம்பியும் வந்து என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. நாங்களும் வேறு வழி இல்லாமல் புருஷன் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம்மா. பொண்ணா பிறந்தா தாலிங்கிற ஒரு கழுத்தை கட்டிடுவானுங்க. மாடு மாதிரி அவங்க பின்னாடி தலையாட்டிட்டு போயிடணும். மான மரியாதையை தொலைச்சிட்டு அமைதியாக இருக்கணுங்கிறது தான் இங்கே விதி. அதுக்காக எங்கள் புருஷங்களை எங்களுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட போராடி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கோபம். மற்றபடி எங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த கோபம் விரக்தியாக மாறி எப்போ பாரு அவங்க என்ன சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக இருந்துக்குவோம். காலப்போக்கில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி அனாதையாக நிற்கிறான்னு சொல்லி என் மாமா தான் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். என் தம்பி ஒரு அப்புராணி. அவனுக்கு சூதுவாதி எதுவுமே தெரியாது. சோறு போட்டால் போதும், எல்லா வேலையும் செய்வான். அவனுக்கு சரளாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காங்க. டெய்லி அவகிட்ட அடி வாங்குறதே தான் அவனோட வேலையே. என் தம்பிக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையே அவன் குடிச்சு இப்படி ஆயிட்டான். தினமும் யாரையாவது வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். முக்கியமாக என் மாமியாரை தான் வம்பிழுப்பான். எங்களை அந்த அம்மா திட்டுறது தாங்கிக்க முடியாமல் எங்களுக்காக சண்டை போடுற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். மாமனார் இறந்ததுமே எல்லா ராஜ்யமும் எங்கள் அத்தை கையிலேயே போயிடுச்சு. அதுலேருந்து டெய்லி எங்களையும் என் தங்கச்சியும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். கிழவியை தான் நீ வாசப்படியில் பார்த்துருப்ப, அதை தான் என் பசங்க தாய் கிழவின்னு சொல்லுவானுங்க. சரிம்மா, நீ சாப்பிடு. நாங்கள் எங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். நீ நிம்மதியாக சாப்பிடு தங்கம். ஏய், வீட்டுன்னு ஹாஸ்டல் இதுதானடா? ஆமாங்க ஐயா, இதே இடம் தான். இங்கே தான் நம்ம மோகனாமா இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை இங்கே விட்டுட்டு போனேன். அதான் இங்கே மறுபடியும் வந்து பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒரே போலீஸாக இருக்குது. நீங்களும் வேறு சேஞ்ச் ஆகிருக்கீங்க. நீங்கள் யார்? நான் தான் இந்த ஆசிரமத்துக்கு புதுசாக வந்திருக்க சூப்பர்வைசருங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் போலீஸ் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஓ அப்படியா? நான் பார்க்க வந்த பொண்ணு பேர் மோகனா. அவளை பற்றி இங்கே யாருக்காச்சும் தெரியுமா? கொஞ்சம் கேட்டு பார்க்குறீங்களா? என்ன பேர் சொன்னீங்க? மோகனானா சொன்னீங்க? ஆமாம் சார், அவங்க பேர் மோகனா ஸ்ரீ. அந்த பொண்ணை வந்த அன்னைக்கே கூட்டிட்டு வந்தவரே கூப்பிட்டு போயிட்டாருங்களே. என்னது, கூப்பிட்டு வந்தவரே கூப்பிட்டு போயிட்டாரா? என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமா சார், அந்த பொண்ணுனால தான் இங்க இப்படி ஒரு தப்பு நடக்குதுங்கிற விஷயமே வெளில தெரிஞ்சிச்சு. அதை தவிர யார் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னாலும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை கூப்பிட்டு போனவர் தான் இங்க நடக்கிற தப்பை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு சொல்லி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிடுச்சு சார். அவரே தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா? அவன் யாரு, எங்கிருந்து வந்தான்னு ஏதாவது தெரியுமா? அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருந்தா கொடுக்குறீங்களா? சார், இங்க வர யாருமே அவங்களோட கரெக்டான அட்ரஸே கொடுக்கறது இல்லை சார். இவ்வளோ ஏன் அட்ரஸே கொடுக்க மாட்டாங்க சார். அனாதையா நிற்கிற பொண்ணுங்களையோ குழந்தைங்களையோ கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடுவாங்க சார். அப்படித்தான் அவரும் கூப்பிட்டு வந்தாரு சார். சார் கொஞ்சம் நல்லா பாருங்க சார், ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன தகவலாச்சும் இருக்கும்ல. சாரி சார், 2 நாளா ஆசிரமத்தை சுத்தி இருக்கிற சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல. சரிங்க சார், நீங்க போங்க. ஏமா மாலினி, இங்க வா. சொல்லுங்க சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? இதோ இங்க இருக்காங்கல்லம்மா, அவங்க ஏதோ ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. உனக்கு தெரியுமான்னு கொஞ்சம் பாரு. சரிங்க சார், சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு என்ன விவரம் தெரியணும்? யாரை பத்தி தெரியணும்? எனக்கு இங்க மோகனான்ற பொண்ணை பத்தி தெரியணும். அந்த பொண்ணு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்காங்க. ஓ, நீங்க மோகனாவுக்கு ரிலேட்டிவா? அவளை எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஆமாமா, அவளோட நெருங்கின ரிலேட்டிவ் நாங்க தான். அப்புறம் ஏன் சார் அவ இங்க வந்தா? அதுவா, அது வீட்டுல ஒரு பிரச்சனை. திடீர்னு கோவப்பட்டு கோவிச்சுட்டு வெளியில வந்துட்டாமா. அதான் யாரும் கொண்டு வந்து இங்க சேர்த்திருப்பாங்க போல. அவளை தேடித்தான் நாங்க இங்க வந்தோம். பரவாயில்ல சார், விடுங்க. அவளை கூட்டு வந்தவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர்னாலதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. மோகனா வரலன்னா அவரும் வந்திருக்க மாட்டாரு. இந்த பிரச்சனையும் வெளியில தெரிஞ்சிருக்காது. சரிம்மா, அவரை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்தது யாரு என்னன்னு ஏதாவது ஒரு விவரம் தெரிஞ்சா சொல்லுடா. அது தெரியல சார், ஆனா நாங்க போய் இந்த ஹோட்டல்ல தான் அவங்க தங்கி இருந்தாங்க.
ஓ அப்படியா? அந்த ஹோட்டலோட ரூம் நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும் இருந்தா கொடுமா. சரிங்கண்ணா, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. டேய் அட்ரஸ் வாங்கிட்டு வா, கிளம்பலாம்.